Hello everyone, this is Grasping Grammar channel. In the video, 10th English Unit 1 Grammar, second grammar topic active voice and passive voice பத்தின வீடியோ தான் அது. பேஜ் நம்பர் 14ல ரோமன் Fன்னு கொடுத்து change the following sentence to அதர்வைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின வீடியோ தான் அது. இது நான் போடக்கூடிய, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பற்றி போட்டிருக்கக்கூடிய செகண்ட் வீடியோ. ஓகேவா, ஏற்கனவே வீடியோ 1ல் தான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, அது எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதாவது வெர்ப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, வெர்பினுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ்ல பாசிவ்ல இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும், பாசிவ்ல எப்படி இருந்துச்சுன்னா ஆக்டிவ்ல இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ 1ல் போட்டிருக்கேன். ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நான் அதில் ரொம்ப டீட்டெயில்டாக தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நான் சும்மாலாம் சொல்லலை, அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு. கட்டாயமாக நீங்கள் அதை பார்த்தா மட்டும்தான் இது புரியும். ஏன்னா என்னால் ஒரே வீடியோவாக போட முடியலை அப்படிங்கிறதுனால 2 வீடியோவாக நான் பிரித்து போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த வீடியோட லிங்க்கு நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பேஜ் சில பேருக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, டச் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வீடியோ 1 அப்படின்னு கொடுத்து அதுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு பக்கத்தில் யூடியூப் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் லிங்க்கு. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க, டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டெல்லாம் சொல்ல மாட்டேன், அதாவது எப்படி அந்த சென்டென்ஸ் சேஞ்ச் ஆகுது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டதுனால இதில் எப்படி அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸு ப்ளஸ் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தி மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ், எப்படி இருந்ததுன்னா பாசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்ப் கான்செப்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்டை தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு எப்படி மாற்றணும், ஒரு சென்டென்ஸை எப்படி இருக்குது, ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறது தெரியும். ஓகேவா, சரி. இப்போது இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ். எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஆக்ஷனை, சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு வேலையை, ஒரு செயலை, சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த காட்டுது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே இதனோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸினுடையது மேனேஜர் நிறைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்கள், அதாவது உதவியாளர்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஓகேவா, அதாவது தமிழில் நியமனம் செய்தார், இதுதான் அதனுடைய தமிழ் அர்த்தம். ஓகேவா, ஸோ இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணது. ஓகேவா, அதான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆக்ஷன், அந்த செயலை பண்ணது யார் அப்படின்னா மேனேஜர். ஸோ இப்போ மேனேஜர் தான் யார் அப்படின்னா சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோ 1ல் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ சப்ஜெக்ட் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட்ங்கிறது மேனேஜர், வெர்புங்கிறது அப்பாயிண்டட். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இப்போ ஒரு அந்த கொடுத்துருக்கூடிய சென்டென்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போது நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் என்னவா இருக்குன்னா பாசிவ் வாய்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரி, இப்போது பாசிவ் வாய்ஸ் நம்ம மாற்ற போகிறது பாசிவ் வாய்ஸ். அடுத்தது என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸினுடைய டென்ஸ் என்னன்னு பார்க்கணும், அதாவது வெர்பை பார்க்கணும். அப்பாயிண்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது V2, அதாவது APPOINT. இந்த அப்பாயிண்ட் அப்படிங்கிறதுனுடைய V2 V3 ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா அப்பாயிண்டட். ஓகேவா, ஸோ V1 என்ன, V2 என்ன, V3 என்னன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். V2ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் சிம்பிளோடது. ஓகேவா, ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வெர்பு. சரி, ஓகே. இப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம மாற்றக்கூடிய பாசிவ் வாய்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். அதாவது அதனுடைய வெர்ப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, வெர்பினுடைய ஸ்ட்ரக்சர் பாஸ்ட் டென்ஸ் பாசிவ் வெர்ப் ஃபார்மாக இருக்கணும். ஓகேவா, ஓகே, பாஸ்ட் பாசிவ் வெர்ப் ஃபார்மாக இருக்கணும். இப்போ அப்படி இருக்கணும்னா அதனுடைய வெர்ப் ஸ்ட்ரக்சர் 2 இருக்கும். ஒன்று வாஸ் V3 இருக்கணும், இல்லைனா வேர் V3 இருக்கணும். ஓகேவா, சரி. இப்போது இது 2த்துல ஏதாவது ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கணும். சரி, இப்போது ஆக்டிவ் வாய்ஸில் எது ஆப்ஜெக்டாக இருக்கோ, எது ஆப்ஜெக்ட், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ அதுதான் பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்பொழுது சப்ஜெக்டாக இருக்கும். சப்ஜெக்ட் என்ன இங்கே, இப்போ பாசிவ் வாய்ஸ்க்கு மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். ஓகேவா, சரி. இப்போது எப்போ வாஸ் V3 வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா. ஓகேவா, சப்ஜெக்டை பார்க்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சு. சிங்குலர் என்ன,
சிங்குலர்னா ஒருமை. தமிழில் சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு நபர், ஒரு பொருள், இந்த மாதிரி குறிக்கக்கூடியதான் சிங்குலர் இல்லையா. ப்ளூரல் அப்படிங்கிறது பன்மை, மோர் தென் ஒன், ஒன்றுக்கு மேற்பட்டது. ஓகேவா. ஒரு அதாவது பல பொருட்கள், பல நபர்களை சொல்றதான் ப்ளூரல். ஓகேவா. ஸோ அந்த சப்ஜெக்டை பார்க்கணும். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா அது அப்போ வர்பு எப்படி இருக்கும்னா வாஸ் V3 இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர் V3 இருக்கணும். சரியா. இப்போ நம்ம எந்த சென்டென்ஸ்க்கு மாத்திரமோ அதனுடைய சப்ஜெக்டை தான் பார்க்கணும். ஓகேவா. ஸோ நீங்க இப்போ பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திரம் அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்க்கு என்ன சப்ஜெக்டோ அதுதான் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணுமே தவிர மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திரம்னா பாசிவ் வாய்ஸ்க்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். இப்போ இது வந்து சிங்குலரா ப்ளூரலா மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட்ல நிறைய பேர். ஸோ அப்போ அது ப்ளூரல். ஸோ அப்போ வெர்பு எப்படி இருக்கும்னா வேர் V3 இருக்கணும். சரியா. அப்போ வேர் V3. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லணும், அது உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஏஜென்ட். சரி. இப்போது அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் எது சப்ஜெக்டாக இருந்துச்சோ அது வந்து பை வச்சு வரும். ஓகேவா. பை அப்படிங்கிற ஒரு வேர்டு, அதுக்கப்புறமா மேனேஜர் வரும். சப்ஜெக்ட் என்னவோ அது வந்துடும். ஓகேவா. சரி. இப்படி தான் வந்து ஒரு சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணும். பாசிவ் வாய்ஸ்னாலே பொதுவாக வந்து பை வச்சு தான் அந்த வார்த்தை வரும். ஓகேவா. பை மோஸ்ட்லி வந்து பைங்கிற வேர்டு வந்து அதுக்கப்புறமா யார் அதை பண்ணாங்களோ அவங்க வருவாங்க. சப்ஜெக்ட் இந்த மாதிரி பை வச்சு இல்லாமலேயும் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வரும். ஓகேவா. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ் அப்படின்னு இருக்கு. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஓகேவா. சரி. ஓகே. ஆக்டிவ் வாய்ஸ்னா எப்படி சொல்றோம்? ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அந்த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு அந்த சென்டென்ஸ் காமிக்குது அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து யூ ஆர் மேக்கிங் ஏ கேக் நவ், இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நீ இப்பொழுது கேக் செய்து கொண்டிருக்கிறாய். இதுதான் வந்து இதனுடைய தமிழ் அர்த்தம். ஓகேவா. சரி. இப்போ வந்து எப்படி இதை வந்து யூங்கிறது சப்ஜெக்ட்னு சொல்றோம்னா இங்கே அந்த மேக் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷனை பண்றது யாரு அப்படின்னா இங்கே யூ. ஓகேவா. ஸோ அப்போ யூ தான் வந்து இங்கே சப்ஜெக்ட். வெர்பு என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆர் மேக்கிங். ஓகேவா. ஸோ இது எந்த வெர்ப் ஃபார்ம்ல இருக்குன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. என்ன கண்டினியூஸ்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஓகேவா. ஸோ மேக்கிங் அப்படிங்கிறது மேக் V1 அதனுடைய அது கூட ING இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா மேக்கிங் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதுதான் கண்டினியூஸ் ஃபார்மினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா கேக். ஓகேவா. சரி. ஓகே. இதுதான் ஆப்ஜெக்ட்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்னன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே. இப்போ அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஓகேவா. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுதும் அதுவும் எப்படி இருக்கணும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னுடைய பாசிவ் வெர்ப் ஃபார்ம் தான் இருக்கணும், வெர்பினுடைய ஃபார்ம் தான் இருக்கணும். அப்போ என்னவா இருக்கலாம், ஒன்று இஸ் பீயிங் V3 இருக்கணும், இல்லை ஆர் பீயிங் V3 இருக்கணும், இல்லை அப்படின்னா ஆம் பீயிங் V3 இருக்கணும். ஓகே. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல எது ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா எ கேக். ஓகேவா. ஸோ அப்போ இந்த கேக் தான் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும் பொழுது அது சப்ஜெக்டா வரும். ஓகேவா. சப்ஜெக்ட் என்ன இங்கே பாசிவ் வாய்ஸ்ல அப்படின்னா எ கேக். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் என்னவா இருக்கு, சிங்குலரா இருக்கா பியூரலா இருக்கான்னு பாருங்க. சப்ஜெக்ட்ல என்னவா இருக்குன்னா ஒரே ஒரு கேக் மட்டும்தான் இருக்கு. அப்போ அது சிங்குலர். ஓகேவா. ஸோ சிங்குலர் அப்படிங்கிறதுனால இஸ் பீயிங் V3. இங்கே வந்து மேக் அதனுடைய V3 என்ன அப்படின்னா மேடு. ஓகேவா. தேர்ட் ஃபார்ம் மேடு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து பை யூ அப்படின்னு, ஏன்னா அதை யார் பெர்ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸில் வந்து எது சப்ஜெக்டாக இருக்கோ அது பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்போது இது பை யூ அப்படின்னு வரும். பேலன்ஸ் இருக்குது நவ் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ வந்து இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா இப்பொழுது உன்னால் கேக் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய தமிழ் அர்த்தம். ஓகேவா. பாசிவ் வாய்ஸினுடைய தமிழ் அர்த்தம். தேர்ட் வந்து பாருங்க. இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர் அப்படின்னு இருக்கு. அதாவது நம்ம எப்படி இதை ஈஸியாக பாசிவ் வாய்ஸ்னு சொல்லிடலாம் அப்படின்னா பை இருக்கு. ஓகேவா. இதனோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா என்னுடைய கிராண்ட் மதர். ஓகே. கிராண்ட் மதர்னா யாரு, பாட்டியால் இந்த போர்ட்ரேட் வரையப்பட்டது. அதான் இதனுடைய தமிழ் அர்த்தம்.
இதில் வந்து எது சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த போர்ட்ரேட். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டுங்கிறது பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸில் என்ன நடக்குதோ அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது. ஓகேவா? வாங்கிக்கிறது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸில் எதன் மேலே வந்து ஒரு செயல், ஓகேவா, ஒரு செயல் வந்து நிகழ்த்தப்படுதோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கு வந்து போர்ட்ரேட், அதாவது போர்ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெயிண்டிங், அதாவது ஒரு வரைவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து போர்ட்ரேட்டுங்கிறது. ஸோ அது வந்து எந்த செயலுமே செய்யலை. ஓகேவா? ஸோ போர்ட்ரேட் மேலே தான் ஒரு விஷயம் நடக்கப்படுது. என்ன நடக்கப்படுது அப்படின்னா பெயிண்ட் பண்ணுற அந்த செயல், ஆக்ஷன் வந்து நடக்குது இல்லையா? ஸோ அப்போ இங்கே போர்ட்ரேட் தான் என்ன அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட். ஸோ ஓகே, அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பைக் பிறகு இருக்கு இல்லையா, ஸோ மை கிராண்ட் மதர், அதுதான் இங்கே வந்து பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து சப்ஜெக்டாக வராது. ஓகேவா? போர்ட்ரேட் தான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், டென்ஸ் எதில் இருக்குது, வாஸ் பெயிண்டட்னு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வாஸ் பெயிண்டட் அப்படின்னா இது வந்து V3ல இருக்குது. ஓகேவா? அதாவது பெயிண்ட் அப்படிங்கிறதோடைய வர்பனுடைய தேர்ட் ஃபார்ம். பாசிவ் வாய்ஸ்னாலே எல்லாமே வந்து தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கும். வர்பினுடைய V3ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து V3ல இருக்குது. நம்ம எதை வச்சு முடிவு பண்ணோம், அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா ஆக்ஸிலரி வெர்ப், ஈஸோ இல்லை ஆரோ வாஸ் வேறு இதை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா வாஸ் இருக்குது. வாஸ் இருக்கிறதுனால இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது நம்ம பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே V3 என்ன இருக்குது, பெயிண்டட் இருக்கா? ஸோ அப்போ அது வந்து பெயிண்ட் அப்படிங்கிறதுனுடைய V3. அப்போ பெயிண்டினுடைய V2 என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் வெர்பை தான் நம்ம பார்க்கணும் சேஞ்ச் பண்ணும்பொழுது, ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்பொழுது. ஸோ அப்போ V2 பெயிண்டினுடைய V2 என்ன, பெயிண்ட்டுங்கிறது PAINT, அதனுடைய V2 சொல்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ அதை சொல்கிறேன், அதனுடைய V2 என்ன அப்படின்னா பெயிண்டட். ஓகேவா? ஸோ இங்கே பைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மை கிராண்ட் மதர் சப்ஜெக்டாக வந்துடும் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. ஸோ மை கிராண்ட் மதர் பெயிண்டட் த போர்ட்ரைட் அப்படின்னு வந்துடும். இங்கே சப்ஜெக்டாக இருக்கிறது, பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறது போர்ட்ரேட்னு இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் மாறும்பொழுது அது ஆப்ஜெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். இதனுடைய வர்பினுடைய ஸ்ட்ரக்சரை தான் நான் சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து சென்டென்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ மாலினி ஹேட் பாட் ஏ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, மாலினி அப்படிங்கிற ஒரு பர்சன் அவங்க டாட்டருக்காக, ஓகேவா, ஸோ அவங்க மகளுக்காக கலர்ஃபுல் ஒரு ஹேட்டை வந்து வாங்கினாங்க. ஓகேவா? இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஹேடு பாட்னு இருக்கு இல்லையா? ஸோ பாட் அப்படிங்கிறது என்னன்னா V3. ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஏன் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் தான் அந்த செயலை செய்கிற, வாங்கக்கூடிய செயலை அந்த சப்ஜெக்ட் தான் பண்ணுறாங்க, மாலினி அப்படிங்கிறவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அதை காட்டுறதுனால இது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அதனுடைய வர்பினுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஹேடு பாட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஹேட் பாட் அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது ஹேட் பீன் அதுக்கப்புறம் V3 இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே தான் வரும். ஆனால் இடையில பீன் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் ஆட் ஆகும். ஓகேவா? ஹேட் பாட் அப்படின்னா ஹேட் பாட், அதுக்கு இடையில பீன் அப்படிங்கிற வேர்டு மட்டும் ஆட் ஆகும். ஸோ அங்கே என்ன இருக்குது, கலர்ஃபுல் ஹேட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது ஆக்டிவ் வாய்ஸில். அது பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்பொழுது சப்ஜெக்டாக வந்துடும். ஏன் கலர்ஃபுல் ஹேட்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஹேட் பீன் பாட் அப்படின்னு மாறிடும். யார் பண்ணுறாங்களோ அவங்க பை, அதுக்கப்புறம் பை மாலினி யாருக்காக அப்படின்னா ஃபார் ஹர் டாட்டர், அவங்களுடைய மகளுக்காக. ஸோ இப்படி தான் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க, they have asked me to pay the fine அப்படின்னு இருக்குது. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன டென்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன, they have asked me to pay the fine, அதாவது அவர்கள் என்னை ஃபைன் கட்டும்படி கேட்டார்கள், அதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் எது வந்து சப்ஜெக்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய அதை வந்து செய்கிறவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அப்போ இங்கே வந்து தே தான் சப்ஜெக்ட். வெர்பு வந்து ஹாவ் ஆஸ்க்டு. ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யார் அப்படின்னா யார் கேட்டாங்க, மீ. ஓகேவா? என்னை. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயோ பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதாவது ஹாவ் V3 இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தோடைய ஹேட் பாட்டு,
அதை பார்த்தோம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஹாவ் V3 இருக்குது. ஸோ ஹாவ் அதாவது V3னா என்னென்னா அந்த ஆஸ்க், இதில் வந்து ஆஸ்க்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய V1 என்ன ASK, அதனுடைய V3 தான் என்னென்னா ஆஸ்க்டு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஹாவ் V3யோ இல்லை வந்து ஹேட் V3யோ ஹேஸ் V3யோ இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்பொழுது ஸோ அதே தான் வரும். ஆனால் இடையில மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா பீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஆட் ஆகி வரும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இங்கே எது ஆப்ஜெக்டாக இருக்குது ஆக்டிவ் வாய்ஸில், மீனா என்ன என்னை. ஸோ அப்போது அது சப்ஜெக்டாக வரும்பொழுது பாசிவ் வாய்ஸ்க்கு சப்ஜெக்டாக வரும்பொழுது ஐயா மாறிடும், ஐ வரும். அதுக்கப்புறம் வெர்பு எப்படி மாறும் அப்படின்னா ஹாவ் பீன் ஆஸ்கட் அப்படின்னு மாறும். ஸோ அது யாரால அப்படின்னா பை தெம், தேவா இருக்கிறது சப்ஜெக்டாக இருக்கிறது இங்கே வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்பொழுது பை தெம்மா மாறிடும். ஓகேவா. ஸோ டு பே த ஃபைன், இது பேலன்ஸ் இருக்கிறதுல அப்படியே வந்துடும். ஓகேவா. முக்கியமானது என்னென்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இது மூணுத்தையும் தான் பார்க்கணும். ஓகே. பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பை அப்படிங்கிறது அதாவது யார் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமையும் இருக்கும். சில சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் வரும்பொழுது பை அப்படிங்கிறது இல்லாமல், அதாவது யார் பண்ணாங்க அப்படிங்கிறது இல்லாமையும் இருக்கும் பாசிவ் வாய்ஸில். ஓகேவா. ஸோ நீங்கள் அப்படியும் வந்து எழுதலாம். ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன், 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, பை தெம் இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆனால் மோஸ்ட்லி வந்து பை தெம் அப்படிங்கிற பை வச்சு தான் வரும். சில சம்டைம் மட்டும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் அது இல்லாமல் இருக்கும், யார் பண்ணாங்களோ அவங்க வந்து இல்லாமல் இருப்பாங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள், 6th சென்டென்ஸ் பாருங்க. The militants were being taken to the prison by the police. இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஸோ எப்படி பாசிவ் வாய்ஸ்னு சொல்றோம்னா பை இருக்கிறதுனால ஒன்று பாசிவ் வாய்ஸ். ஓகே. இப்போ பாசிவ் வாய்ஸ்னு தெரிஞ்சிச்சு, அப்போ அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. இப்போ தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா the militants were being taken to prison by the police அப்படின்னா போலீஸால் தீவிரவாதிகள், பிரிசன் அப்படின்னா ஜெயில். ஓகேவா. ஸோ ஜெயிலுக்கு பிரிசனுக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தனர், அதான் என்னுடைய தமிழ் அர்த்தம். ஓகேவா. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு செயல். ஓகேவா. ஸோ அப்போதான் வந்து வேர் பீயிங் அப்படின்னு வரும், வேர் பீயிங் டேக்கன் வரும். மிலிட்டன்ஸ் அப்படின்னா தீவிரவாதிகள். ஓகேவா. சரி. ஓகே. இப்போ பாசிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதனுடைய வெர்பினுடைய ஃபார்ம் என்ன அப்படின்னா வேர் பீயிங் டேக்கன், அதாவது இது பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம், பாசிவ் வாய்ஸ்னுடைய ஃபார்ம். ஓகேவா. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாறும் பொழுது சப்ஜெக்டை பொறுத்து அது வந்து வேர் V1 INGயோ இல்லை வந்து வாஸ் V1 INGனா என்னன்னா பேஸ் வர்பு இருக்கு. இப்போ டேக்கன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் டேக்கன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது வந்து V3 வர்பு. ஓகேவா. ஏன்னா பாசிவ் வாய்ஸில் வந்து வர்பு வந்து V3ல தான் இருக்கும். ஸோ இப்போ V3 இருக்கு, அந்த V3னுடைய V1 என்ன டேக், TAKE, அதான் V1. ஓகேவா. ஸோ அதை கூட ING ஃபார்ம் தான் வந்து டேக்கிங் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இங்கே வந்து வேர் பீயிங் டேக்கன் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ் ஃபார்ம். அப்போது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுதும் பாஸ்ட் கண்டினியூஸாக தான் மாற்றணும். ஓகேவா. ஸோ அப்படி மாற்றும் பொழுது அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா வாஸ் டேக்கிங்காக இருக்கலாம், வேர் டேக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஆம் டேக்கிங்காக இருக்கலாம். ஓகேவா. ஸோ சப்ஜெக்டை பொறுத்து இது மாறும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது என்ன சப்ஜெக்ட் வரும், அங்கே வந்து பாசிவ் வாய்ஸில் என்ன இருந்துச்சு, பைக், அப்புறம் போலீஸ் இருக்கு இல்லையா. ஸோ போலீஸ் தான் இந்த செயலை பண்ணுறாங்க, அவங்கள வந்து அழைச்சிட்டு போன செயல் வந்து போலீஸ் தான் பண்ணுறாங்க. அப்போது இங்கே சப்ஜெக்ட் எது, போலீஸ் தான். ஓகேவா. ஸோ போலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு சிங்கிள் போலீஸை வந்து குறிக்கிறது கிடையாது, நிறைய போலீஸை வந்து குறிக்கிறது தான் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸை குறிக்கிறது தான் போலீஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ போலீஸ் அப்படிங்கிறது நிறைய ஆஃபீஸர்ஸ். ஸோ அப்போது அது ப்ளூரல். ப்ளூரல்னால் என்ன வரும் அப்படின்னா வேர் டேக்கிங். ஸோ இதான் வரும். ஓகேவா. டேக் அப்படி அது டேக், அதாவது TAKE அதனுடைய ING ஃபார்ம் தான் டேக்கிங். ஸோ வேர் டேக்கிங் வரும். யாரை அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா இந்த மிலிட்டன்ஸை, எங்கே அப்படின்னா டு பிரிசன். ஓகே. பேலன்ஸ் இருக்குதா அப்படி வந்துடும். ஆக்டிவ் வாய்ஸ்னுடைய சப்ஜெக்ட் என்ன, த போலீஸ், வர்பு வேர் டேக்கிங், ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இங்கே மிலிட்டன்ஸ். ஓகேவா. ஆக்டிவ் வாய்ஸில். ஓகே. 7th சென்டென்ஸ் பாருங்க. ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா அவருடைய பிஹேவியர், அதாவது அவருடைய நடத்தை என்னை எனக்கு வந்து எரிச்சல் ஊட்டுது அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து குழப்பமாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நடத்தை எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, எனக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா அந்த வெக்ஸஸ் அப்படிங்கிறதா இங்கே வந்து என்ன அப்படின்னா ஆக்ஷன் இல்லையா. ஸோ அதை
பர்ஃபார்ம் பண்ணுறது ஹிஸ் பிஹேவியர், அதுதான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் அந்த செயலை பண்ணுறதுனால இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸில் எது சப்ஜெக்ட்னா ஹிஸ் பிஹேவியர், வெர்ப் என்ன அப்படின்னா வெக்ஸஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட் என்னன்னா மீ. இங்கே வந்து விக்ஸ் விஇஎக்ஸ் தான் வந்து பேஸ் வெர்பு. ஸோ இங்கே வந்து இஎஸ் வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால வெக்ஸஸ் இஎஸ் சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நான் அந்த இந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா? ஸோ இதான் வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது அந்த பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டை சப்ஜெக்டாக கொண்டுட்டு வரணும். மீன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மீ அப்படிங்கிறத என்ன அப்படின்னா இங்கே ஐ அப்படின்னு வந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ ஐன்னு வந்திருக்கு. இப்போது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது வெக்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது ஒன்று அதனுடைய வெக்ஸினுடைய தேர்ட் ஃபார்ம் V3 இருக்கு இல்லையா? அது என்னன்னா வெக்ஸடு மாறும்பொழுது ஈஸ் வெக்ஸடு, ஆர் வெக்ஸடு, ஆம் வெக்ஸடு, இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று வரும். ஓகே, அது சப்ஜெக்டை பொறுத்து மாறும். இங்கே வந்து ஐ இருக்கிறதுனால ஆம் வெக்ஸடு அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது யாரால அப்படின்னா ஹிஸ் பிஹேவியரானால. ஸோ அது வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்பொழுது பை அப்படின்னு வந்துடுது. ஓகே, இப்போ 8th சென்டென்ஸ் பாருங்க. ரோசி வில் சால்வ் தி ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா ரோசி அப்படிங்கிற பர்சன் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க, அதாவது ஃபியூச்சரில். ஓகேவா? ஸோ இது வந்து எதிர்காலம் இருக்குது. எப்படி அப்படின்னா வில் இருக்கு இல்லையா? ஸோ வில் அதுக்கப்புறமா சால்வ் அப்படின்னு இருக்குது, V1 இருக்கிறதுனால. ஸோ அந்த சால்வ் பண்ணக்கூடிய செயலை பண்ணுறது வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு இங்கே சொல்கிறதுனால ரோசி அப்படிங்கிறதுனால இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். சரி, இப்போது இதை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது இங்கே வந்து வில் சால்வ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னா வில் பி சால்வ்டு அப்படின்னு மாறும். ஓகேவா? அது என்ன வெர்பாக இருந்தாலும் சரி அதனுடைய தேர்ட் ஃபார்ம் வந்துடும். இங்கே சால்வ் இருக்கிறதுனால சால்வ்டு அப்படின்னு வந்துடும். வில் இருக்குங்கிறதுனால இங்கே வில்லுக்கு பக்கத்தில் பி அப்படிங்கிறது ஒன்று ஆட் ஆகி வில் பி சால்வ்டுன்னு வந்துடும் பாசிவ் வாய்ஸில் வெர்பு. ஸோ இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் என்ன என்ன ஆப்ஜெக்டாக இருக்குது? த ப்ராப்ளம் தான் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்பொழுது சப்ஜெக்டாக வந்துடும். த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. யாரால் அப்படின்னா ரோசியால். ஓகேவா? ஸோ ரோசியால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்படும். ஓகே, ஃபியூச்சரில் பண்ணப்படும் அப்படிங்கிறது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கணுங்கிறது கிடையாது. அது வில் V1 இருந்துச்சுன்னா வில் சால்வ் அப்படின்னு இருந்துச்சுன்னா வில் பி சால்வ்டு. இதுதான். 9th சென்டென்ஸ் பாருங்க. அவர் ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டட் த எனிமி. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. என்னோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா எங்களுடைய ஆர்மி ராணுவம் எனிமி அதாவது எதிரியை தோற்கடித்தது. இதுதான் என்னுடைய தமிழ் அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு. எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குன்னா அந்த டிஃபீட் பண்ணதுலேயே தோற்கடிச்சாங்க இல்லையா? ஸோ அதை பண்றது யாரு அப்படின்னா ஆர்மி. ஓகே, அந்த சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்யுது. ஸோ அப்போ அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஏற்கனவே நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். ஹாஸ், ஹாவ், அது கூட V3 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்பொழுது இதுக்கு இடையில வந்து பீன் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் சேரும். அது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஹேஸ் டிஃபீட்டட் அப்படின்னா ஹேஸ் பீன் டிஃபீட்டட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஹாவ் டிஃபீட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹாவ் பீன் டிஃபீட்டட் இப்படி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல. இதனுடைய சப்ஜெக்ட் என்னன்னா அவர் ஆர்மி. ஆக்டிவ் வாய்ஸ்னோடது. வெர்பினுடைய ஸ்ட்ரக்சர் ஹேஸ் டிஃபீட்டட். ஹேஸ் டிஃபீட் DEFEAT. இதனுடைய V3 தான் டிஃபீட்டட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா எனிமி. யாரை தோற்கடிச்சாங்கன்னா த எனிமி. ஓகேவா? ஸோ அப்போது எனிமி வந்து இங்கே பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்பொழுது சப்ஜெக்டாக வந்துடும் த எனிமி. ஓகேவா? ஸோ எனிமி அப்படின்னு வந்ததுனால இப்போ அடுத்தது வந்து அது சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் பீன் V3 இருக்கும். ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹாவ் பீன் V3 இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து எனிமி அப்படிங்கிறது எனிமின்னு இருக்கிறதுனால இந்த ஹேஸ் பீன். ஓகேவா? ஹேஸ் பீன் டிஃபீட்டடுங்கிறது V3. ஓகேவா? யாரால் அப்படின்னா பை ஆர் ஆர்மிங்கிறதுனால. சரி, ஓகே. இப்போ அடுத்தது 10th சென்டென்ஸ் பாருங்க. தி சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் தி கொஷின்ஸ் பேஷண்ட்லி. ஓகேவா? ஸோ இதனுடைய தமிழர்த்தம் என்ன அப்படின்னா த சேல்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க யார்? விற்பனையாளர் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தார். இதனுடைய தமிழர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. எப்படி அப்படின்னா ஆன்சர் பண்ணது, அந்த செயலை பண்ணது யார் அப்படின்னா இங்கே சேல்ஸ்மேன். ஸோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ அதை காட்டுறதுனால இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? சரி, இப்போ அது ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குங்கிறதுனால பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய டென்ஸை பார்க்கணும். என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னா வெர்பை பாருங்க. ஆன்சர்டு அப்படின்னு இருக்குது, அதாவது V2 ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? சரி, அதாவது ஆன்சர் ANSWER அதனுடைய
V1 V2 தான் என்ன ஆன்சர்டு. ஓகேவா? ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும், பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அது எதில் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஒன்று வாஸ் V3 இருக்கணும், இல்லைனா வேர் V3 இருக்கணும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்டை பொறுத்து இது மாறும் இல்லையா? இப்போது ஆக்டிவ் வாய்ஸில் எது ஆப்ஜெக்ட்னு பாருங்கள், ஆல் த கொஷின்ஸ் தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ பாஸ்ட் வாய்ஸ்க்கு வரும்பொழுது அதுதான் சப்ஜெக்ட், ஆல் த கொஷின்ஸ் தான் சப்ஜெக்ட். இப்போ இங்கே சப்ஜெக்ட் வந்து ஆல் த கொஷின்ஸ்னு இருக்கிறதுனால அப்போது இது சிங்குலராக ப்ளூரலா? கொஷின்ஸ்னு இருக்குது. ஓகேவா? ஒரு கொஷின் இல்லை, நிறைய கொஷின்ஸ். ஸோ அப்போ இது ப்ளூரல். அப்போ ப்ளூரல்ங்கிறதுனால வெர்பினுடைய ஸ்ட்ரக்சரும் எப்படி வரணும் அப்படின்னா வேர் ஆன்சர்டு இப்படின்னு தான் வரணும். ஓகேவா? ஸோ வேறு அது கூட ப்ளஸ் V3 இருக்கணும். இங்கேயும் அதாவது ஆன்சர் அதனுடைய V2வும் V3யும் சேம் தான், ஆன்சர்டு தான். ஓகேவா? ஸோ அதனால தான் ஆன்சர்டு பை த சேல்ஸ்மேன். யாராலனா சேல்ஸ்மேனால். எப்படின்னா பேஷண்ட்லி, பொறுமையாக. ஓகேவா? இப்படி தான் சென்டென்சஸ் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வீடியோ 1 பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ புரியும். நான் ஏன் அகைன் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ 1 தான் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒரே வீடியோவாக போட முடியலங்கிறதால தான் 2 வீடியோவாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ 1 லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.